பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றும் புகழும் துதியும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. அவரை தேடும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் கிறிஸ்துவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கும் ஜனங்களாய் நம்மை மாற்றுவதாக. ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் அவரை தேடும் ஒவ்வொருவருக்கும் காத்திருக்கிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் சொன்ன அழியாத ஒரு சத்தியம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். என் அன்பானவர்களே, இந்த நாகரிக காலத்தில் பிள்ளைகள் எவ்வளவாய் ஞானத்திலும் அறிவிலும் செழிப்பிலும் வளருகிறார்களோ அவ்வளவாய் தங்கள் பெற்றோரை அவர்கள் அவமதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அநேக பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாக மாறி தங்கள் வயதான பெற்றோரை அவர்கள் தள்ளிவிடுகிறார்கள், அவர்களை புறக்கணித்து விடுகிறார்கள். எனக்கோ குடும்பமாய் விட்டது, இன்னமா உங்களை நாங்கள் ஆதரிப்பது என்றெல்லாம் ஏளனமாய் பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட அவல நிலை உலகமெங்கும் இருப்பதை நாம் காணலாம். எத்தனையோ கோவில் வாசல்களிலே, எத்தனையோ பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் வயதான பெரியோர்கள் அலைகிறார்கள், திரிகிறார்கள், பிள்ளைகளால் தள்ளப்பட்டவர்கள். இது எத்தனை பெரிய தலைமுறை சாபம் என்பதை அவர்கள் அறியவே இல்லை. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளையில் ஒன்று, உன் தாயும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவையாக என்று சொல்லி. ஆமென் அன்பானவர்களே, உன் தாயும் தகப்பனையும் நீ என்றைக்கும் கனம் பண்ண வேண்டும். அவர்கள் கருவிலை நீ உருவாகும் போது உன்னை அவர்கள் எப்படி சுமந்தார்கள், அதுபோல அவர்கள் வயது ஆக ஆக அவர்கள் குழந்தைகளாக மாறுவார்கள். விசுவாசமுள்ள பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை நீங்கள் சுமக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு அன்பின் கட்டளை. அதோடு மாத்திரமல்ல, உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை நேசி என்றார். இந்த கட்டளை உலக நாடுகளில் கடைபிடிக்காமல் போனதுனால தான் ஜாதி சண்டை, மத சண்டை, பணச்சண்டை, சொத்து சண்டை, சுகம் சண்டை என்று சொல்லி ஒருவர் அழிப்பது, ஒருவர் கொல்லுவது, மதம், இனம், குலம், கோத்திரம் என்று மனிதர்கள் பக்தியின் வேஷத்தை வெளியில் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் ஒருவர் அழிக்கிறார்கள். நாடுகளின் மத்தியில் சீரழிவு, ஒவ்வொரு நாடாரும் இன்னொரு நாட்டை அழிப்பது, பல கொடூரமான ஆயுதங்களை பயன்படுத்துவது. ஆனால் உன்னை நேசிப்பது போல் வாயிலான நேசி என்ற சர்வ வல்லமுள்ள தேவன் கொடுத்த கட்டளையை மனிதர்கள் மறந்ததுனால தான் மனிதர்கள் இன்றைக்கு நடமாடும் மிருகங்களாக மாறியிருக்கிறார்கள். என் அன்பானவர்களே, அன்பின் கடவுள் கொடுத்த அன்பின் கட்டளை ஒவ்வொருவரையும் நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் விசாரிப்பார். உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை நேசி என்று உனக்கு கொடுத்த கட்டளையை நீ கடைபிடித்தாயா என்ற கேள்விக்கு எத்தனையோ கோடி கோடியான மனித குலம் வெட்கப்பட்டுத்தான் நிற்கும். ஆமென் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் போதனை உலகில் எந்த மதமும் போதிக்காத ஒரு போதனை. உன்னை நீ அன்பு செய்வது போல் உன் அயலானை. அவன் எந்த மதமோ, எந்த இனமோ, எந்த குலமோ, அவனை நீ அன்பு செய் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அன்பின் கடவுள், நாம் ஆராதிக்கும் கடவுள். இந்த பைபிள் அன்பின் சத்தியத்தை உலகத்துக்கு போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அன்பின் ஜனங்களாய் இருப்பார்கள், மனதிற்கும் உள்ள ஜனங்களாய் இருப்பார்கள், மன்னிப்பின் ஜனங்களாய், எல்லோரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் ஜனங்களாய், எல்லோருக்கும் உதவி செய்யும் ஜனங்களாய், எல்லோருக்காக ஜெபிக்கிற ஜனங்களாய் இருப்பார்கள். ஆகவே பெற்றோரை கனம் பண்ணுவதும் நம்மை நாம் அன்பு கூறுவது போல் பிறரை அன்பு கூறுவதும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான தெய்வீக கட்டளை. அதை கடைபிடிக்க பலன் பெற்றுக்கொள்வோமா? கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்வோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே,
உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளையை இன்றைக்கு புறம்பே தள்ளி உலக காட்சிகளை, உலக ஊராரை பார்த்து பெற்றோரை அவமதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. தாய் தகப்பனை கனம் பண்ணுவது அவர்களுக்கு தலைமுறை ஆசீர்வாதம் என்பதை அவர்கள் அறியும்படி செய்வீராக. உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை நேசி என்று சொன்ன அன்பின் தெய்வமே, நீர் எங்களை நேசித்ததுனால தான் எங்கள் அக்கிரமங்களை நாங்கள் அழியாதபடி எங்கள் அக்கிரமங்களுக்காக நீர் ஜீவனை கொடுத்து உமது நித்திய அன்பை எங்களுக்கு காட்டினீர். எங்களை எவ்வளவாய் நேசித்தீர். அதுபோல நாங்களும் ஆண்டவரே, எல்லோரையும் ஆண்டவரே இயேசுவின் அன்பின்படி நேசித்து எல்லோரையும் மண்டை கொண்டு வந்து சேர்க்கும் பாத்திரங்களாய் மாற அருள் புரியும். அன்பின் தெய்வமே, உமது அன்பின் ஆவியால் எங்கள் எல்லோரையும் நிரப்போம். எங்கும் அன்பு ஓங்கி வளரட்டும். இயேசு எனும் அன்பின் தெய்வத்தின் நாமம் எங்க உயரட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.